பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சோதனைகளை மேற்கொள்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. நான்லாம் சோதிக்கப்படுறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவே சொல்கிறாரு, சோதனைக்காரன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வனாந்தரத்தில் அவர் உலகம், மாம்சம், பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சோதனைகளை அவர் சந்தித்தார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நம்ம உலகம், மாம்சம், பிசாசு இந்த 3 காரியங்களால் கண்டிப்பாக நம்ம சோதிக்கப்பட முடியும். அதில் விதிவிலக்கானவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே அப்படி சோதிக்கப்பட முடியும். சரி, ஓகே. சோதனையின் நேரத்தில் நம்ம ரொம்ப வீக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம உதவிக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாடி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சரி, இந்த சோதனைகளை மேற்கொள்றதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் கூட ஆண்டவர்கிட்ட நம்ம உதவியை நம்ம கேட்கறது மட்டும் இல்லாமல் அதோட சில ப்ராக்டிக்கலான, அதே நேரத்தில் ஆவிக்குரிய படிகளை, ஸ்டெப்ஸை நாம் எடுத்து செயல்படுத்தும் போது நம்ம எல்லா சோதனைகள்லையும் நம்ம ஜெயிக்க முடியும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பலப்பட முடியும். அதே நேரத்தில் மிக சரியான தேர்வுகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது சாய்ஸஸை நம்ம சூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம 9 படிகள், 9 ஸ்டெப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, உங்களுடைய சோதனை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, உலகம், மாம்சம், பிசாசு இந்த 3க்குள்ள கண்டிப்பாக நம்மளுடைய சோதனைகள் அடங்கிடும். இதில் நாம் எதனால் சோதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி நாம் எதனால் நாம் சோதனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய அந்த சோதனைகளை மேற்கொள்றதுக்கான முதல் படி. சரி, யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 பார்க்குறோம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ரொம்ப முக்கியமான வசனங்க. யாக்கோபு நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாருமே நம்மளுடைய சுய இச்சைகள்னால தான் நம்ம சோதிக்கப்படுறோம். அதனால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு நம்ம சோதிக்கப்படுறோம். இப்போது ஒருத்தருக்கு பெண்களை பார்த்தாலோ அல்லது சகோதரிகளுக்கு ஆண்களை பார்த்தாலோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சுய இச்சை இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் ஈர்க்கப்பட்டு, அதனால தான் இழுக்குண்டு சிக்கப்பட்டு, அதனால தான் அவங்க சோதிக்கப்படுகிறார்கள். சரி, அடுத்தது பண ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. நம்ம வசதியாகணும்னு நினைக்கிறோம். அதில் எல்லாம் தப்பே கிடையாது. நம்ம வசதியாகணும்னு நினைக்கும் போது, ஈவன் சர்ச்சில் நிறைய ஆத்துமாக்கள் வந்து சபை பெருகணும்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் தப்பான ஒரு விஷயமே கிடையாது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், நம்ம வசதியாகணும், நம்ம ஊழியத்தில் ஷைன் ஆகணும், இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களில் கூட நம்ம அப்படி நினைக்கிற போது, பிஸ்னஸில் பெருகணும் அந்த மாதிரி நினைக்கிற போது கூட, அப்போ பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, சில மனிதர்களை கொண்டு வருவான். ஒரு ராங்கான ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலை நம்மக்கிட்ட கொண்டு வருவான். அல்லது ஒரு தவறான ஆளை சபைக்குள்ளே அனுப்புவான் ஊழியமாக இருந்தால். இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் பண ஆசை, நம்ம செழிப்படையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதில் பண ஆசைங்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, செழிப்படைகிறதுக்கு தவறான வழிகளில் நம்மளை நடத்தும்படி சில மனுஷர்கள் நம்மக்கிட்ட கடந்து வருவாங்க. அப்போது இங்கே என்ன நடக்குது? நம்ம எண்ணம் நல்ல எண்ணம் தான். நான் செழிப்பாகணுங்கிறது நல்ல எண்ணம், நான் ஊழியம் செய்யணும், சபை பெருகணுங்கிறது நல்ல எண்ணம், பிஸ்னஸ் பெருகணுங்கிறது நல்ல எண்ணம். ஆனால் அதில் நம்ம பண ஆசைங்கிறதையோ அல்லது வேறு விதமான ஆசையையோ நம்ம வைக்கும்போது அங்கே அந்த சுய இச்சையினாலே நாம் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிற போது, பழகுகிற போது, அவங்க தவறான ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலை கொண்டு வருகிற போது, செழிப்புக்கான ஒரு ஸ்பெஷலாக சில காரியங்களை நம்மக்கிட்ட சொல்லி, இதை செய்யுங்க நீங்கள் செழிப்படைய முடியும்னு சொல்லி கடந்து வருகிற போது, இப்படியெல்லாம் வேதாகம அடிப்படையில் இல்லாத காரியங்களை, காட்ஸ் பிரின்சிபிள், ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத காரியங்களை கொண்டு வந்து நம்மளை கலைக்க முயற்சிக்கிற போது, சபையாக
இருந்தால் ஆத்ம ஆதாயத்தில் கூட ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்கள் உள்ளே வர முடியும். சபை பெருகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த டிசர்னிங்கோட நாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்கள் நம்முடைய சபையை கெடுக்க முடியும். அப்போ இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை கற்பம் தரிக்கும் போது அது உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ள பாவத்தை உண்டாக்குது. அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த பாவம் பூரணமாகும் போது தான் அது மரணமா மாறிடுது. அப்பதான் நம்ம வாழ்க்கையில அந்த சோதனையினால மேற்கொள்ளப்பட்டு நம்மளுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போறோங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கணும். எதனால நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படின்ட்டு என் எண்ணம், என்னுடைய ஆசை நல்ல ஆசையா இருக்கலாம். ஆனா அந்த ஆசை, என்னுடைய எண்ணத்தை பயன்படுத்தி அந்த எண்ணம், அந்த ஆசை அது வேதாகம கோட்பாடுகளுக்கு ஏற்ற விதத்துல இருக்குதா? அப்படி இல்லாத பட்சத்துல அங்க யாராவது என்னிடத்தில் கடந்து வருகிற போது அவங்க சொல்லுகிற ஆலோசனைகள், அவங்க கொடுக்கிற வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேனா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பயன்படுத்துகிற போதுதான் நாம் சோதனையில நாம தோற்று போய் விடுகிறோம். அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. அடுத்து 2வது படி என்ன அப்படின்னா, நாம் ஒருவேளை சோதனையில் அகப்பட்டுட்டோம். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். உடனே ஆண்டவர்கிட்ட திரும்பி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ஞானமும் உங்களுடைய பலமும் ஆண்டவரே எனக்குள்ள எழும்பட்டும். உங்களுடைய ஞானத்தினால நான் இந்த சோதனைகளை ஜெயிக்கணும் ஆண்டவரே. உங்க பலத்தினால இந்த சோதனைகளை ஜெயிக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். மத்தேயுவின் புத்தகம் 26:41 பார்க்கிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணுங்க. பேதுரு பாருங்களேன், அவன் 3 முறை ஆண்டவரை மறுதளிக்கிறான். அப்ப அந்த மறுதளிக்கிற சோதனைக்கு அவன் உட்பட வேண்டியதா இருந்தது. தோட்டத்திலேயே அவன் ஒழுங்கா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருந்தான்னா அந்த சோதனை அவனுக்கு வராது. அங்க அவன் தூங்கி விழுந்துட்டான். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்ம ஏமாந்து போறோம், எப்பெல்லாம் பிசாசு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது வேறு விதத்திலேயோ சூழ்நிலைகளின் மூலமாகவோ நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வருகிறான், சோதனையை கொண்டு வருகிறான் அப்படின்னா நாம எப்போ அஜாக்கிரதையாய் இருக்கிறோமோ அப்பதான் அவன் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறான். அப்ப நம்ம சோதனைக்குட்படாதபடிக்கு நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்துன்னா ஜாக்கிரதையாய் இருந்து, கவனமாய் இருந்து, எச்சரிக்கையாய் இருந்துன்னு அர்த்தம். விழித்திருந்துன்னா நீங்க 24 மணி நேரமும் முழிச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்க விழித்திருங்கள் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அது ஆவிக்குரிய விதத்துல தான் நடக்குதா, வசனத்தின்படி தான் நடக்குதாங்கிறதுல நீங்க ஜாக்கிரதையாயிருங்கள். உங்க ஆவி அது உற்சாகமா தான் இருக்குது, ஆனா மாம்சமோ பலவீனம் உள்ளது. இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கிறோம், the spirit is willing but the flesh is weak. நம்மளுடைய ஆவி எப்படி இருக்கு அப்படின்னா அது விருப்பம் உள்ளதாகத்தான் இருக்குது. ஜெபிக்கிறதற்கு நம்ம ஆவி விருப்பம் உள்ளதாகத்தான் இருக்குது, ஆனா மாம்சம் தான் பலவீனமா இருக்குது. ஆனா நம்மளுடைய மாம்சத்தை நம்மளுடைய ஆவியினாலே நாம் மேற்கொள்ள முடியும். 3வது படி என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மனதுக்குள்ள நம்ம கொண்டு வரணுங்க. திருப்பி 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 ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மனதுல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை, சோதனைகளை மேற்கொள்ளுவதற்கேற்ற வார்த்தைகளை நம்ம திரும்ப 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 நம்ம ஞாபகத்துக்கு நம்ம கொண்டு வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசு எப்படி வனாந்தரத்தில் அவர் மேற்கொண்டாரோ அதே மாதிரி தான் நாமளும் என்ன செய்யணும், நாம வசனத்தினால் நாம் ஜெயிக்கணும். நம்ம வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்மளுடைய சோதனைக்கு ஏற்ற வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை விசுவாச அறிக்கையாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம சோதனைகளை மேற்கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். உன் இருதயம் உன் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. நம்ம இருதயம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை காத்துக்கணும், அவர் கட்டளைகள் எல்லாத்தையும் கை கொள்ளணும், அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கணும். அப்போ சோதனைக்குட்படாதபடிக்கு நாம பிழைச்சிக்குவோங்க. சரி, ஓகே. 4வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கணக்கொப்புவிக்கிறவர்களாக இருக்கணுங்க. அதாவது நம்மளுடைய சோதனைகள் வருகிற நேரத்தில் அந்த சோதனைகளில் நல்ல நம்பிக்கையான
ஆவிக்குரிய நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களை வழி நடத்துகிற தலைவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய மென்டார் கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் லீடர் கிட்ட, உங்களுடைய பாஸ்டர் கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய பிரேயர் பார்ட்னர் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ அவங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்க முடியும், உங்களுக்காக ஆலோசனை சொல்ல முடியும். இந்த படியை நான் எல்லா மெசேஜ்லையுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எதுக்காக பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயுமே இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்படிப்பட்டதான உதவி நமக்கு இருக்கணும். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். பாருங்க, தனியா இருக்கக்கூடாது. எந்த ஒரு விசுவாசியும் தனியா இருக்கக்கூடாது. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். 2 பேர் நீங்க இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பாருங்க, அவங்க 2 பேரா சேர்ந்து பிரயாசப்படுகிற போது அவங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். உங்க பிரேயர் செல்லுல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நெருக்கமான நண்பர்கள் கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா உங்க தலைவர்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். பாருங்க, ஒருத்தன் சோதனையினால தாக்கப்பட்டு விழுகிற போது இன்னொருத்தன் அவனை தூக்கி எடுத்துருவாங்க. ஏன்னா அவன் சோதனைக்குட்படாம இருக்கிறான், விழித்து இருக்கிறான். அவனுடைய உணர்வுகள், அவனுடைய அறிவு இதெல்லாம் கரெக்டா அந்த சோதனைக்கு நேரத்தில் அது கரெக்டா வேலை செய்யும். ஆனா சோதனைக்குட்பட்டவன் உணர்வுகளால் பாதிக்கப்பட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாத குழப்பத்தில் இருப்பான். இப்போ குழப்பத்தில் இல்லாத ஆள் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுக்கு சரியான ஆலோசனைகளை சொல்லி அவனுக்காக ஜெபித்து அவனை தூக்கி விடுவான். அப்போ ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. பாருங்க, ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஐயோன்னா மரணம். அதாவது ஆசீர்வாதத்தை இழந்து போவோம், ஒருவேளை ஜீவனையும் கூட இழந்து போகிற சூழ்நிலைகள் வரும். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பாருங்க, அதனால் ஒண்டியாய் இருக்கவே கூடாது. நம்ம யாராவது ஒரு ஆவிக்குரிய தலைவர் அல்லது ஆவிக்குரிய பாஸ்டர் அல்லது லீடர், இந்த மாதிரி இப்போ உங்க ஆவிக்குரிய நண்பர், இப்படி யார்கிட்டையாவது நீங்க பகிர்ந்து கொண்டே ஆகணுங்க. சரி, ஓகே. அடுத்து 5வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்டு ட்ரிகர்ஸ். உங்களுக்கு வருகிற அந்த உங்களை தூண்டி விடுகிற அந்த தூண்டுதல் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையெல்லாம், அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க தவிர்க்கணும். அந்த மனிதர்களை எல்லாம் தவிர்க்கணும். உங்களுக்கு எந்த சூழ்நிலைகள் அப்படி உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி வருது, சோதனைக்குட்பட பண்ணுங்கிற சூழ்நிலைகள் எது, அதை தவிர்த்துருங்க. அந்த இடங்களை தவிர்த்துருங்க, அந்த ஜனங்களை தவிர்த்துருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்துருங்க. எதெல்லாம் சூழ்நிலைக்குள்ள உங்களை நடத்துமோ அதை எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15 பார்க்கிறோம். துன்மார்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. பாருங்க, துன்மார்கருடைய வழியில நாம போகக்கூடாது, அதே நேரத்தில் தீயோருடைய வழியில நாம நடக்கக்கூடாது. அப்போ அவங்க கூட சேர்ந்துட்டாவே நம்ம ஆவிக்குரிய விதத்தில் அல்லது வசனத்தின்படி வாழாதவர்களோடு சேர்ந்து நம்ம நடக்க ஆரம்பித்தா, பேச ஆரம்பித்தா, பழக ஆரம்பித்தாலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க நம்மளை வழி விலக வச்சிருவாங்க. அதை வெறுத்து விடு, அதை நம்ம வெறுக்கணும். அதன் வழியாய் போகாதே, அந்த வழியிலேயே போகாதீங்க. அதை விட்டு விலகி கடந்து போ, அதை விட்டு விலகி நாம் கடந்து போயிடணுங்க. அப்படி நாம் பண்ணாதான் நம்மளை ஆவிக்குரியவர்களாக, சோதனைக்கு உட்படாதவர்களாக நாம் காத்துக்கொள்ள முடியுங்க. அதனால் நாம் என்ன செய்யணும், நாம் எப்பொழுதுமே நாம் அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. எனக்கு தெரிந்து ஒரு நண்பர், அவர் என்ன செய்தார், நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரர். அவர் என்ன செய்தார், ஒரு முறை அவர் இன்னும் கொஞ்சம் அதிக வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸை தொடங்கிறதுக்கு அவர் முயற்சி செஞ்சாருங்க. அப்போது அந்த பிஸ்னஸை தொடங்க முயற்சி பண்ணப்போ அவருக்கு கிடைச்சது அவ்விசுவாச நண்பர்கள் சிலர் பழக்கமானாங்க. அவங்களோடு சேர்ந்து பிஸ்னஸில் இவர் ஈடுபட ஆரம்பித்தார். அப்படி இவர் பிஸ்னஸில் ஈடுபடுகிற போது அவங்க கூடவே இருக்கிறதுனால, அவங்க கூடவே பழகிறதுனால என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய கெட்ட பழக்கங்கள், அவங்களோட என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அது எல்லாத்தையும் இவரும் செய்ய ஆரம்பித்தார். அப்போ இவருடைய வாழ்க்கை என்னாச்சுன்னா, ரொம்ப மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கடந்து போனது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவரை மீண்டும் அவர் உயிர்ப்பித்தார், மீண்டும் மீட்டெடுத்தார், மீண்டும் அவரை சரியான
பாதையில் திருப்பி நடத்த ஆரம்பித்தார். அவருடைய கிருபை பெரியது. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தீயோருடைய வழியில் பிரவேசிக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். துன்மார்கருடைய பாதையில், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிறது தான் துன்மார்க்கம். துன்மார்கருடைய பாதையில் நாம் நடக்கக்கூடாதுங்க. அடுத்தது ஸ்டெப் 6, உங்களுடைய கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அதாவது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கு பாவ தூண்டுதல் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள், ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை முழுவதுமாக நீங்கள் உங்கள் கவனத்தை திருப்பத்தக்க விதத்தில், சோதனையில் இருந்து உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளத்தக்க விதத்தில் பைபிள் படிக்கலாம், மெசேஜ் கேட்கலாம், அல்லது நீங்கள் பாட்டு கேட்கலாம், இது மாதிரி வர்ஷிப் பண்ணலாம், இந்த மாதிரி சில ஆவிக்குரிய காரியங்களை செய்யலாம். அல்லது நீங்க ஊழியம் பண்ணுங்க. ஊழியம் பண்றதுங்கிறது ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் சோதனையிலிருந்து காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் சோதனையிலிருந்து காப்பாத்துங்க. ஞானத்தை உண்டாக்குங்க. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஊழியம் செய்யுங்க, ஆத்தும ஆதாயம் செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கார்டனிங் மாதிரியான ஹாபீஸ் இருக்குதுன்னா, உங்களுக்கு சோதனையான எண்ணங்கள் வருகிற போது அதுல உங்க கவனத்தை திருப்புங்க. ரெண்டையுமே செய்யலாம். சில நல்ல ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்யலாம். இதை உலக பிரகாரமான காரியம்னே நம்ம சொல்ல முடியாது. எக்ஸசைஸ் எல்லாம் உடலுக்கு தேவையானது. அதே போல் ஊழியம் செய்வதுங்கிறது அது கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இதெல்லாம் ஆவிக்குரியதல்லன்னு நம்ம பிரிக்கவே முடியாது. ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, சோதனையின் நேரத்தில் சோதனையவே சிந்திச்சு சோதனைக்குள்ளேயே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மனம் புதிதாகிறது கிடையாது. அப்போ உங்களுக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன? நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்திருக்கணுங்கிறது தான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். அந்த சித்தத்தை பகுத்தறியத்தக்க விதத்துல உங்க மனசு புதிதாகிறதுக்கு ஏற்ற விதத்துல நீங்க மறுரூபமாகுங்கள். அப்ப அந்த நேரத்துல உங்களை டைவர்ட் பண்ணி நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வசனங்களை சொல்ல ஆரம்பிங்க. அதே நேரத்தில் ஹாபீஸ் என்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. இதன் மூலமாய் நீங்க என்ன பண்ண முடியுங்க, சோதனைகளை நீங்க தவிர்க்க முடியும். ஸ்டெப் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு கூட நெருக்கமான உறவுக்குள்ள இருங்க. ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கடந்து வாங்க. அதுல எப்படி கடந்து வர முடியும்னா, ரெகுலரா பைபிள் படியுங்க. பைபிள் ஸ்டடி கிளாஸஸ் இருந்தால் போங்க, இல்லைன்னா பைபிள் ஸ்டடி வீடியோஸை போட்டு பாருங்க. டீச்சிங் வீடியோஸை போட்டு கேளுங்க. என்னுடைய இதெல்லாம் டீச்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி அநேகர் போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. டீச்சிங் வீடியோஸை நீங்கள் கேட்டு பயனடையுங்க. அதே போல் நல்ல ஆராதனை பண்ணுங்க. இதெல்லாம் ஆண்டவரோடு கூட உங்களை இணைச்சி வச்சிருக்குங்க. சரி, ஓகே. அடுத்தது, நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உங்கள் உறவையும் உங்களுடைய ஐக்கியத்தையும் நீங்கள் பலப்படுத்திக்கிட்டே இருங்க. அது உங்களை சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள உதவி செய்யுங்க. யோவானின் புத்தகம் 15:4 பார்க்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள். அவருக்குள்ள நாம நிலைச்சிருக்கிறது எப்படி? நம்ம எல்லா நேரமும் நம்ம ஸ்பிரிச்சுவலா ஏதாவது எங்கேஜ் ஆகிட்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் அது கஷ்டமா தெரியுங்க. ஆனா பழக பழக என்ன ஆயிரும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே உலக பிரகாரமான காரியங்கள்ல நேரத்தை செலவிடாம கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உடனே நீங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிருவீங்க. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கொடி என்ன பண்ணணும், திராட்சை செடியோட அது சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தானாய் கனி கொடுக்கும். ஆனா சேர்ந்து இராத போது நீங்க தானா கனி கொடுக்க முடியாது. அதாவது நல்ல கனிகளாகிய ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுக்க முடியாது. அப்ப சோதனையினால நம்ம தாக்கப்படுவோம். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சரி, ஓகே. அடுத்தது 8வது படியை நம்ம பார்க்கலாம். நம்ம
மனம் திரும்புதலும் அறிக்கை பண்ணுதலும் மனம் திரும்புதலும் ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் ஒரு வேளை சோதனையினால் விழுந்து போயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மனம் திரும்பிடலாம். அப்போது மனம் திரும்பிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த பாவ வழிக்குள்ளே போகாதபடிக்கு திரும்பவும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் பாதையில் நடக்க ஆரம்பிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 28:13 பார்க்குறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கப்படுவான். நீங்கள் பாவங்களை மறைக்காதீங்க, அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. மறைச்சா வாழ்வடைய மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் தயவையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டெப் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய விடுதலையை விசுவாசிங்க. அப்போ சோதனையினால் உண்டான அந்த கட்டுக்கள் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் விடுவிக்கிற அந்த அபிஷேகத்தை வல்லமையை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா சோதனைகளிலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறவர் அப்படின்ட்டு அவருடைய வல்லமையையும் ஆண்டவரையும் விசுவாசிங்க. 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. அப்ப தேவ பக்தியாய் நாம் இருக்கிற போது என்ன நடக்குதுங்க, சோதனையிலிருந்து அவரே நம்மளை பாதுகாத்துக் கொள்றாருங்க. உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். நீங்க முதலாவது என்ன செய்யணும், நீங்க முதல் படி நீங்க உங்களுக்கு சோதனையை கொண்டு வருகிறது எந்த ஆட்கள் எந்த சூழ்நிலைகள் எதின் மூலமாக சோதனை வருகிறது. நான் சொன்ன மாதிரி உலகம், மாம்சம், பிசாசு, அதுக்குரிய ஆசைகள், இச்சைகள் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை முதல்ல கண்டுபிடிங்க. அடுத்தது ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சோதனையை மேற்கொள்றதுக்கான அந்த பலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 3வது ஆண்டவருடைய வார்த்தையை நினைவில் கொண்டு அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த சோதனைக்கு ஏற்ற வார்த்தைகளை. அடுத்தது நீங்க கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருங்க. அதாவது யாரிடத்துலையாவது உங்க காரியங்களை சொல்லி அவங்க உங்களை பலப்படுத்தும்படியான உதவியை நாடுங்க. அடுத்தது உங்களை ட்ரிகர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் மனிதர்களை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது 6வதாக நீங்க பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ல உங்க கவனத்தை நீங்க செலுத்துங்க. அடுத்தது 7வதாக ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாடுகிறவர்களா இருங்க. அடுத்தது நீங்க மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்க. அடுத்தது 9வதாக நீங்க ஆண்டவருடைய விடுதலையை நாடுங்க, விசுவாசிங்க. அப்போ நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நீங்க இன்னும் பலமாய் நீங்க வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். உங்க விசுவாசத்தில் வளர முடியும். ஆண்டவர் எப்பவுமே உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சேலஞ்சஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் தயாராக இருக்கிறாருங்கிறத நீங்க நினைவில் வைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அருமை பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் தயவும் இரக்கமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சோதனைக்குட்படாதபடிக்கு காத்து கர்த்தர் வழி நடத்துகிறதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். சோதனையை ஜெயிக்கிறதற்கான இந்த 9 படிகளையும் அருமை பிள்ளைகள் மேற்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயிக்கிறவர்களாக காணப்படட்டும். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஊழியம், இந்த ஊழியம் அநேகரை ஆசீர்வதிக்கிற ஊழியம். அதனால் இந்த ஊழியத்தில் நீங்க விதைக்கிற போது ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். விடுதலையுள்ள சோதிக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் கடந்து வர முடியும். நீங்கள் விதையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.